கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றோம். நாம் ஜெபிக்கின்ற மக்களாகத்தான் இருக்கின்றோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அப்படி ஜெபிக்கும் பொழுது நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படியெல்லாம் ஜெபிக்கக்கூடாது என்று வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது அநேக வார்த்தைகள் சொல்லப்படுகின்றது. எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனம் இருக்கிறது. ஜெபத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது இப்படி சொல்லுகின்றார். நீங்கள் அநேக வார்த்தைகளை அநேக வசனங்களை வசனிப்பதினால் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும் என்று நீங்கள் நினையாதிருங்கள் என்று ஆண்டவர் குறிப்பிடுவார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இதை நாம் அனைவரும் மறந்துவிட்டோம். இன்றைக்கு ஆண்டவரை ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய வழக்க சொல்லில் சொல்ல வேண்டுமென்றால், ஆண்டவருக்கு ஐஸ் வச்சு நாம் பேசினால் ஆண்டவர் மனம் இறங்கி விடுவார் என்று சொல்லி அப்படியே மனதுருகிறவர்களாகவும் கண்ணீர் வடிக்கிறவர்களாகவும் ஆர்ப்பரிக்கிறவர்களாகவும் அந்நிய பாஷையில் அப்படியே நிரம்பி பேசுகிறவர்களாகவும் நம்முடைய ஜெபங்கள் இருக்கிறது. அப்படி ஜெபிக்கும் பொழுது தான் கடவுள் என் ஜெபத்தை கேட்டு விடுவார் என்று சொல்லி நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, வேதத்தை படிக்கும் பொழுது ஜெபம் என்பது என்ன? நம்முடைய தந்தையினிடத்தில் பேசுகிற ஒரு அற்புதமான ஒரு உறவு நிலைத்தான். நேற்றைய தினத்தில் ஒரு வீட்டில் நான் ஜெப கூட்டத்தில் பேசும்பொழுது நான் இப்படி சொல்லி இருந்தேன். இயேசுவானவர் இரவெல்லாம் ஜெபித்தார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ரா முழுவதும் ஜெபித்தார் என்று எழுதியிருக்கிறது. ரா முழுவதும் ஜெபிப்பதானால் இயேசு கிறிஸ்து என்னத்தை கேட்டு இருந்திருப்பார் பிதாவிடத்தில்? இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறதுக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்குது. நம் பிள்ளைகளை குறித்து ஜெபிக்கிறோம், மனைவியின் ஆரோக்கியத்தை குறித்து ஜெபிக்கிறோம், நம்முடைய பொருளாதாரத்தை குறித்து ஜெபிக்கிறோம், நம்முடைய தொழிலை குறித்து ஜெபிக்கின்றோம். இன்னும் அநேக காரியங்கள் நமக்கு இருந்து கொண்டே இயேசுவிற்கு அப்படி இரவெல்லாம் ஜெபிப்பதற்கு என்ன இருக்கிறது என்ற கேள்வி கேட்போமானால், இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை இயேசு செய்யவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஜெபம் என்பது ஆண்டவரோடு கூட நம்மை உண்டாக்கி இருக்கின்ற, ஆண்டவரோடு கூட நம்மை இணைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு உறவு நிலையை தவிர, இதெல்லாம் எனக்கு வேண்டும், நீர் எப்பொழுது தருவீர், எப்படி தருவீர், அல்லது எப்படி கேட்டால் இவர் நமக்கு கொடுப்பார் என்று அவருடைய மனதை புரிந்து கொண்டு அவரை அப்படியே நம் பக்கமாக அட்ராக்ட் பண்ணி இழுப்பதைப் போல ஜெபிக்கிறதல்ல ஜெபம். ஆண்டவரிடத்தில் பிதாவிடத்தில் ஐக்கியம் உள்ளவர்களாக, அவரோடு கூட இணைந்து செயல்படுகிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது. அதற்கு தான் ஆலோசனையாக ஆண்டவரை சொல்லுகின்றார். என்னவென்று சொல்லி அந்த ஐக்கியத்தை ஏற்படுத்தி தருவது என்ன? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய். அப்படியானால் இது விசுவாசம் உள்ளவர்களாய் என்பது எப்படி கடவுளை ஐக்கியப்படுத்துகிறது என்றால், யோவான் நிருபத்தில் நாம் படிக்கின்றோம், கடவுள் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க கடவன். என் ஆண்டவரை நான் தேடுகிறேன், என் தகப்பனிடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், என் தகப்பன் என் தேவைகள் எல்லாவற்றையும் ஏற்கனவே அவர் அறிந்திருக்கின்றார். ஆகவே என் தகப்பனிடத்தில் நான் போய் பேசும் பொழுது
அவர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அதுவும் அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட நீங்களும் நானும் போய் செபிப்போமானால் அந்த ஜெபம் கேட்கப்படும். எந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லித் தருகிறார் என்று அதற்கு முன்பதாக இருக்கிற ஒரு சில வசனத்தை படிக்கும் பொழுது ஒரு அசாதாரண காரியம் அங்கே நடைபெறுகின்றது. ஆண்டவர் ஒரு மரத்திலே கனியை தேடுகின்றார். அந்த மரத்தில் கனி இல்லை என்ற உடனே அதை சபிக்கின்றார். அதை சபித்த உடனே இதை பார்க்கின்றதான சீஷர்கள் ஆச்சரியப்பட்டு, நீ சபித்த உடனே எப்படி இந்த மரம் பட்டு போய் விடுகிறது? இந்த மரத்திற்கும் நீ பேசுகிற வார்த்தைக்கு என்ன சம்பந்தம் இருக்கும்? எப்படி அந்த மரம் நீர் சொன்ன வண்ணமாகவே பட்டு போய்விட்டே என்று கேட்கும் பொழுதுதான் ஆண்டவர் அதை விலக்கி சொல்லுகின்றார். நீங்கள் விசுவாசத்தோடு கூட எதை கேட்டாலும் அது நடக்கும். ஏனென்றால் நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள். ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய எண்ணத்தை அப்படியே செயல்படுத்த விரும்புகின்றார். நாம் எதை விரும்புகிறோமோ அதை நமக்கு கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே தான் தாவீது அற்புதமாக சொல்லுவார், அவர் நம் மன விருப்பத்தின்படி தந்தருளி ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். நம்முடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுகின்ற அற்புதமான ஆண்டவர். ஆகையால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசத்தோடு கூட கேளுங்கள். என் தகப்பன் நான் ஜெபிக்கிற இந்த காரியத்தில் நிச்சயமாக எனக்கு உதவி செய்வார், நிச்சயமாக எனக்கு கொடுப்பார். நான் எதிர்பார்க்கிற இந்த காரியம் ஒரு நாள் என் கையில் வரும் என்று சொல்லி நீங்கள் செபியுங்க. நேற்றைக்கு இரவிலே கூட ஒரு அற்புதமான ஒரு கர்த்தருடைய தாசன் ஒரு திருமண அழைப்பிதழை கொண்டு வந்து கையிலே கொடுத்தார். பல மாதங்கள், ஏன் பல ஆண்டுகள் என்று கூட சொல்லலாம். நாம் அப்படி ஜெபித்து கொண்டே இருந்தோம். ஆண்டவரே, அற்புதமாக அந்த மகளுக்கு திருமணம் நடைபெற வேண்டும் ஆண்டவரே என்று ஜெபித்து கொண்டே இருந்தோம். பல தாமதங்கள், இடையூறுகள். ஆனால் நேற்று இரவு அந்த மகளுடைய பெயர் பதிக்கப்பட்ட, அவரை திருமணம் செய்து கொள்ளப் போகும் அந்த மனிதனுடைய பெயர் பதிக்கப்பட்ட அந்த திருமண அழைப்பிதழை கையில் தொடும் பொழுது எத்தனை பரவசம், எத்தனை மகிழ்ச்சி. நாம் எதை ஆண்டவரிடத்தில் கேட்டோமோ அதை அப்படியே வாய்க்க செய்திருக்கிறார். ஆண்டவரே, இது வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தோம், இப்பொழுது கையில் அதை கொடுத்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். அத்திமரம் பட்டு போகுமானால் உங்களுடைய ஜெபம் எத்தனை வலிமை உள்ளது. ஆண்டவர் இறங்கி அற்புதங்களை செய்கிற கடவுள். எதை கேட்பீர்களோ அது அப்படியே நடக்கும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளை, உங்கள் கைகளால் தொட முடியும், அவற்றோடு கூட நீங்கள் வாழ முடியும். அதை யூ கேன் ஃபீல் இட் என்று சொல்லலாம். யூ கேன் ஃபீல் இட். நீங்கள் கேட்பதை அப்படியே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய தொழிலுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய எதிர்காலத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? இன்னும் நீங்கள் எந்த காரியத்தை கடவுளை நோக்கி பார்க்கிறீர்களோ அதில் நிச்சயமாக நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஏனெனில் ஜெபத்தை கேட்கிறவர் அவர். தம்முடைய பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை அவர் இரட்டிப்பாக்க விரும்புகிற அற்புதமான தந்தை அவர். அந்த தந்தையின் மீது நாம் வைக்கிற அந்த விசுவாசம், நம்பிக்கை இருக்கிறதே, அது இம்மி அளவு கூட பிசகாதபடிக்கு என் தகப்பன் இஸ் a faithful father. அவர் மிகவும் நம்ப தகுந்த கடவுளாக இருக்கிறார். இருக்கின்றார். அமெரிக்க பணத்திலே இப்படி எழுதியிருக்கிறார்களே, in God we trust, not in our intellectual capacity, not in our own strength, not in anything else, but in God we trust. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள், கடவுள் மீது விசுவாசம் வையுங்கள், கடவுளை பற்றி கொள்ளுங்கள். நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே,
உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுக்கு எல்லாமுமாய் இருக்கிறீர். நீர் எங்கள் வாழ்க்கையில் எதையும் செய்து முடிக்க ஆண்டவரே போதுமானவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம். அடியேனோடு இணைந்து ஜெபிக்கின்ற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கை, அவருடைய தம் தேவைகள், அவர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறதான அந்த பாதை எல்லாம் என் தகப்பனுக்கு தெரியும். ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்கு நீர் மனம் இறங்கி அற்புதங்களை செய்து உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இரட்டிப்பான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நீர் கொடுத்து அவருடைய கண்ணீர்களெல்லாம் கர்த்தர் துடைக்கப் போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.